இப்ப நம்ம ஹீரோவும் 2 கையாலே அந்த வாளை பிடிக்கிறான். அந்த வாள் அவனுக்கு ரியாக்ட் பண்ணுது. அந்த இடமே அதிருது. பறவைங்கள்லாம் பறக்குது. அரண்மனைக்கு உள்ள இருக்கிற மன்னன் டேபிள்ல வச்சிருக்கிற தண்ணீர்லாம் அதிருது. நம்ம ஊர்ல பாகுபலி படத்துல மக்கள் எல்லாம் பாகுபலி பாகுபலின்னு கத்தும் போது அந்த இடமே அதிரும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாள் வெளியில வருது. காவலாளிங்க எல்லாம் ஹீரோவை நோக்கி தங்களோட வாளை உருவிக்கிட்டு வராங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த மேஜிக்கான வாளோட வைப்ரேஷனை தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அந்த நேரத்துல மேஜஸ் இனத்தோட ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட அப்பாவோட படைத்தளபதியை பார்க்க வர்றா. ஆக்சுவலா அந்த இடத்துல வர மெர்லின்னு சொல்லப்படுறவங்க தான் அந்த மேஜிக்கான வாளை லேடி ஆஃப் த லேக் மூலமா நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட கொடுத்திருப்பாங்க. அவங்க அனுப்பிச்சுதான் அந்த பொண்ணு வர்றா. இப்ப எல்லாருக்கும் நம்ம ஹீரோ தான் உண்மையான வாரிசுன்னு தெரிய வருது. அந்த மேஜ் இனத்தோட பொண்ணு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த படைத்தளபதி கிட்ட உதவி கேட்கிறா. இப்ப வில்லனுக்கு நம்ம ஹீரோ தான் அந்த வாரிசுன்னு தெரிஞ்சிருது. ஆனா நம்ம ஹீரோ என்ன விட்டுருங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு சொல்ல வில்ல அதை கேட்கல. ஏன்னா அவன் நம்ம ஹீரோவை கொன்னாதான் அந்த மேஜிக்கான வாள் அவனோட கட்டுப்பாட்டுக்கு வருங்கிறது அவனுக்கு தெரியும். இப்ப மக்கள் யார் அந்த பான் கிங்னு பாக்குறதுக்காக திரண்டு நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி நம்ம ஹீரோவோட தலையை வெட்டுறதுக்கு வில்லன் ஆர்டர் போடுறான். அதை பார்த்தா நம்ம படைத்தளபதி கூட இருக்கிற அந்த பொண்ணு தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய கழுகை வர வச்சு நம்ம ஹீரோவை வெட்ட போறவனை தாக்க வைக்கிறா. எல்லாரும் தடுமாறுறாங்க. இந்த நேரத்துல இவங்க உள்ள பூந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. அந்த மேஜிக்கான வாளையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒரு மறைவான இடத்துல போயிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே புரியல. அந்த மேஜிக் வாளுக்கு மந்திரம் எல்லாம் போடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு அந்த வாளை பிடிக்கல. ஏன்னா அதை தொட்டோன்னு அவனுக்குள்ள தாங்க முடியாத ஒரு வைப்ரேஷன் வருது. ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோ அவனா அந்த வாளை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மேஜ் குழுவோட பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, நீ சின்ன வயசுல அந்த வாளை தொட்டிருக்க, அதாவது உனக்கும் அந்த வாளுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு, அதனாலதான் உனக்கு கனவு வந்துகிட்டே இருக்கு, உன்னால தினமும் ஒழுங்கா தூங்கவே முடியல. ஆனா நீ அந்த வாளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது உன்னோட பிரச்சனையை தீர்த்து வச்சிரும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த வாள் மேல உனக்கு கண்ட்ரோல் வரணும்னா நீ டார்க் லேண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். அந்த டார்க் லேண்ட்ஸ்ல இருக்கிற டவருக்கு போய் அங்க இருக்கிற ஆல்டர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கல்லுல அந்த வாளை வைக்கணும். அதுவும் நீ தனியா போகணும் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ அங்க போறான். ஆனா அவன் தனியா போய் அந்த டார்க் லேண்ட்ல இருந்து தப்பிச்சு வரதே பெரிய விஷயம். அங்க ஹீரோவுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. வினோதமான மிருகங்கள்லாம் வருது. அதாவது பெரிய பெரிய வவ்வால்கள், பாம்புகள், எலிகள்லாம் வருது. அந்த மிருகங்கள் கிட்டலாம் அடிபட்டு சமாளிச்சு அந்த டார்க் லேண்டோட உச்சிக்கு போய் அந்த ஆல்டர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கல்லுல நம்ம ஹீரோ அந்த வாளை வைக்க இப்ப நம்ம ஹீரோவுக்கு நடந்ததெல்லாம் தெரிய வருது. அதாவது சின்ன வயசுல அவன் அப்பா அம்மா கூட தப்பிக்கும் போது அம்மாவை கொன்னாங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இப்ப காட்டுறாங்க. அங்க நம்ம சின்ன வயசு ஹீரோ நிக்கிறான். அவனோட அப்பா அந்த அமானுஷ உருவத்தோட சண்டை போடுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் அந்த மேஜிக்கான வாளை மிஸ் பண்றாரு. அதை நம்ம குட்டி பையனா இருக்கிற ஹீரோ எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்கறான்.